அனைவருக்கும் வணக்கம். மக்களே, சில நாட்கள் நம்ம கேலண்டர்ல வெறும் ஒரு தேதியா மட்டும் இருக்காது. அது ஒரு கருப்பு சரித்திரமா, ஒரு ஆறாத வடுவா நம்ம மனசுல பதிஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஒரு நாள் தான் ஜூலை 13, 1997. அன்னைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை. இந்தியாவோட தலைநகரமான டெல்லியில அது ஒரு சாதாரணமான வெயில் நிறைஞ்ச கோடைகால நாள் மாதிரி தான் ஆரம்பிச்சது. அன்னைக்கு தான் இந்தியா, பாகிஸ்தான் போற மையமா வச்சு ஜே.பி. தத்தா அவங்களோட இயக்கத்துல சன்னி தியோல், சுனில் ஷெட்டி, அக்ஷய் கண்ணான்னு பாலிவுட்ல இருக்கிற ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சு, பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில வெளியாயிருந்த பார்டர் திரைப்படம் தியேட்டர்களுக்கு வந்திருந்தது. நாடு முழுக்க ஒரு விதமான தேசப்பற்று அலை அடிச்சுக்கிட்டு இருந்த நேரம் அது. அதனால அந்த படத்த பார்க்க மக்கள் கூட்டம் கூட்டமா தியேட்டருக்கு படையெடுத்தாங்க. தெற்கு டெல்லியில இருந்த ரொம்பவே பிரபலமான ஒரு பழமையான தியேட்டர் தான் உப்பார் சினிமா. கிரீன் பார்க் பகுதியில இருந்த அந்த தியேட்டர் அன்னைக்கு திருவிழா கோலம் போட்டிருந்துச்சு. மதிய நேரத்துல 3 மணி காட்சிக்கு அரங்கம் கிட்டத்தட்ட நிறைஞ்சு வழிஞ்சதுன்னு சொல்லலாம். குடும்பம் குடும்பமா, குழந்தைகளோட, நண்பர்களோட, காதலர்களோட மக்கள் சந்தோஷமா படம் பார்க்க வந்திருந்தாங்க. உள்ள குளு குளுன்னு ஏசி காத்துல பெரிய திரையில இந்திய ராணுவ வீரர்களோட வீரத்த பார்த்து கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி ஒரு கொண்டாட்ட மனநிலையில அவங்க இருந்தாங்க. ஆனா, அவங்க யாருக்கும் தெரியாது. இன்னும் சில மணி நேரத்துல அவங்களோட சந்தோஷ கூச்சல் எல்லாம் ஒரு மரண ஓலமா மாறப்போகுதுன்னு. அவங்க உட்கார்ந்திருந்த அந்த தியேட்டர் அவங்களுக்கே ஒரு கல்லறையா மாறப்போகுதுன்னு. அவங்க சுவாசிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஏசி காத்து தான் அவங்களோட உயிரக் குடிக்கப் போற விஷக்காத்தா மாத்தப் போகுதுன்னு. இப்ப நேரம் சுமார் 3:30 மணி. படம் ஆரம்பிச்சு 1 மணி நேரம் கூட ஆகல. தியேட்டரோட கீழ்த்தளத்துல, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்ல கார் பார்க்கிங் பகுதிக்கு பக்கத்துல டெல்லி வித்யுத் போர்டு டிவிபிக்கு சொந்தமான ஒரு பெரிய மின்சார டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தது. அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து ஒரு சின்ன தீப்பொறி கிளம்புச்சு. இதுதான் 53 உயிர்கள பலிவாங்க போற அந்த பேரழிவுக்கான முதல் புள்ளி. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும். இந்த தீ விபத்து நடக்கிறதுக்கு முந்தின நாள் காலையில இதே டிரான்ஸ்ஃபார்மர்ல ஒரு தீப்பொறி ஏற்பட்டு அதுல இருந்த கேபிள் எல்லாம் எரிஞ்சு போயிருக்கு. அப்போ தற்காலிகமா அத சரி செஞ்சுட்டு போயிருக்காங்க. ஒரு நிரந்தரமான பாதுகாப்பான தீர்வை எடுக்காம அலட்சியமா அத விட்டதுதான் அந்த பிளாக் ஃப்ரைடேக்கு வித்திட்ட முதல் மற்றும் மன்னிக்க முடியாத தப்பு. ஒரு சின்ன தீப்பொறி மெதுவா அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து ஆயில பத்த வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிக்குது. அது பக்கத்துல இருந்த கார் பார்க்கிங்குள்ள நுழையுது. அங்க வரிசையா நிறுத்தப்பட்டிருந்த கார்களோட டயர்ல, பெட்ரோல் டேங்க்லன்னு ஒவ்வொன்னா தீப்பிடிச்சு வெடிக்க ஆரம்பிக்குது. இப்போ அந்த சின்ன தீ ஒரு பெரிய அசுரன் மாதிரி கட்டுக்கடங்காம எரிய ஆரம்பிக்குது. கார்களும் டயர்களும் எரியறதுனால அடர்த்தியான கருப்பு நிறத்துல நச்சுத்தன்மை கொண்ட ஒரு புகை உருவாகுது. அந்த புகை ஒரு அரக்கன் மாதிரி அந்த பில்டிங் முழுசையும் ஆக்கிரமிக்க ஆரம்பிக்குது. ஏர் கண்டிஷனிங் சிஸ்டத்தோட குழாய்கள் வழியா அந்த விஷப்புகை தியேட்டர் ஹாலுக்குள்ள மெதுவா கசிய ஆரம்பிக்குது. குறிப்பா பால்கனி பகுதி ஏசி யூனிட்டுக்கு பக்கத்துல இருந்ததால புகை அங்கதான் அதிகமா நிறையுது. இப்ப நேரம் சரியா மாலை 4:55. தியேட்டருக்குள்ள படத்தோட கிளைமேக்ஸ் நெருங்கிக்கிட்டு இருக்கு. மக்கள் எல்லாரும் படத்தோட ஒன்றி போயிருக்காங்க. அப்போ திடீர்னு டப்புன்னு ஒரு சத்தம். தியேட்டர்ல இருந்த மொத்த மின்சாரமும் துண்டிக்கப்படுது. பெரிய திரை அணைஞ்சு போகுது. ஸ்பீக்கர்ஸ் அமைதியாகுது. ஒரு நொடி பிட்ச் டார்க். என்ன நடக்குதுன்னு யாருக்கும் புரியல. கரண்ட் போயிடுச்சு போல, ஜெனரேட்டர் போட்டுருவாங்க அப்படின்னு மக்கள் அமைதியா காத்திருந்தாங்க. ஆனா அடுத்த சில நிமிடங்கள்ல அவங்களோட அந்த நம்பிக்கை சிதறி போகுது. அவங்களோட மூக்குல ஒரு விதமான எரிச்சல் மாதிரியான ஸ்மெல்ல உணர்றாங்க. அவங்க கண்கள் மெதுவா பரவற புகைய உணருது. இருட்டுக்குள்ள இருந்து ஒருத்தர் இருமுற சத்தம் மெல்ல மெல்ல பலரோட இருமல் சத்தமா மாறுது. என்னவோ தப்பா நடக்குதுன்னு மக்கள் உணர ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த செகண்ட் ஒரு பேனிக் சிச்சுவேஷன் உருவாகுது. நெருப்பு நெருப்புன்னு யாரோ கத்த, அந்த ஒரு வார்த்தை மொத்த அமைதியையும் குலைச்சு போடுது. அதுவரைக்கும் கொண்டாட்டமா இருந்த அந்த அரங்கம் ஒரே ஒரு நொடியில ஒரு நரகமா மாறுது. இருட்டு, புகை, அலறல் சத்தம், மூச்சுத் திணறல். அந்த ஃப்ரைடே ஈவினிங் உப்பார் சினிமா 59 உயிர்களுக்கு மரணப்பொறிய வச்சு காத்துக்கிட்டு இருக்குது. மக்களே, ஒரு கட்டடம் எவ்வளவு பெருசா இருந்தாலும், எவ்வளவு அழகா இருந்தாலும், அதோட அஸ்திவாரம் சரியில்லைன்னா அது ஒரு நாள் சரிஞ்சு விழுந்துடும். உப்பார் சினிமா விஷயத்துல அந்த அஸ்திவாரமே பேராசை, அலட்சியம், அதுக்கப்புறம் சட்டத்தை மதிக்காத திமிர்னு
இந்த மாதிரி 3 விதமான சிமெண்ட் மூட்டைகள வச்சு தான் போடப்பட்டிருந்தது. இப்போ அந்த மரணப் பொறியோட வரைபடத்த, அதோட ஒவ்வொரு மூலையும், இடுக்கையும் ரொம்ப ஆழமா, விரிவா நம்ம பார்க்க போறோம். ஏன்னா, இது வெறும் ஒரு விபத்து இல்ல. இது ரொம்ப கவனமா, பல வருஷங்களா திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு கொலைக்களம். என்னடா இவ்வளோ ஹார்ஷா சொல்றேன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா, அதோட ஸ்ட்ரக்சர பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஏன் நான் அப்படி சொல்றேன்னு. இந்த கொலைகளத்தோட பிரதான சிற்பிகள்னு பார்த்தா, சுஷில் அன்சால், அதுக்கப்புறம் கோபால் அன்சால். இந்திய ரியல் எஸ்டேட் உலகத்தோட சக்கரவர்த்திகள். அவங்க 1979ல கிரீன் பார்க் தியேட்டர்ஸ் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனிய வாங்கி, அது மூலமா உபார் சினிமா தியேட்டரோட உரிமையாளரா ஆகுறாங்க. அது அவங்க கைக்கு வந்தப்போ, உபார் சினிமா டெல்லி சினிமோட்டோகிராஃப் ரூல்ஸ் 1953 படி எல்லா பாதுகாப்பு அம்சங்களோடும் இருந்த ஒரு சாதாரண தியேட்டர். ஆனா, அன்சால் சகோதரர்களுக்கு சட்டத்த விட லாபம் தான் பெருசா தெரிஞ்சது. அவங்க தங்களோட கஜானாவ நிரப்புறதுக்காக அந்த தியேட்டரோட ஒவ்வொரு அங்குலத்தையும் ஒரு மரணப்பொறியா மாத்த ஆரம்பிச்சாங்க. வாங்க, அந்த விதிமீறல்கள் பட்டியல ஒவ்வொன்னா டீட்டெயில்டா பார்க்கலாம். நம்பர் 1, டிரான்ஸ்ஃபார்மர். இந்த கதையோட முதல் வில்லனே அந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான். ஆனா, அந்த வில்லன ஆபத்தான முறையில பராமரிச்சது தான் முதல் குற்றம். இதுல நம்பர் 1ன்னு பார்த்தா சட்டவிரோதமான இடம். எந்த ஒரு தியேட்டர்லயும் அதிக மின்னழுத்தம் கொண்ட டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரியான ஆபத்தான கருவிகள் கட்டிடத்துக்கு உள்ள, அதுவும் மக்கள் நடமாட்டம் இருக்கிற பார்க்கிங் பகுதிக்கு பக்கத்துல இருக்கவே கூடாது. அது தனியா, பாதுகாப்பான ஒரு இடத்துல தான் வைக்கப்பட்டிருக்கணும். ஆனா, உப்பார் அத கிரவுண்ட் ஃப்ளோர்ல கார் பார்க்கிங்க்கு பக்கத்துல வச்சிருந்தாங்க. 2வது பிரச்சனை பராமரிப்பு இல்லாம இருந்தது. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஏற்கனவே பார்த்த மாரி டெல்லி வித்யுத் போர்டுக்கு சொந்தமானது. ஆனா, அதோட பராமரிப்பு ரொம்ப மோசமா இருந்திருக்கு. தீ விபத்து நடந்த அன்னைக்கு முதல் நாள் அதிலிருந்து ஒரு தீப்பொறி வந்து ஒரு சின்ன தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி. டிவிபி ஊழியர்கள் வந்து அதை தற்காலிகமா ஏனோ தானோன்னு சரி பண்ணிட்டு போயிருக்காங்க. ஒரு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சும், அந்த டிரான்ஸ்ஃபார்மர முழுசா மாத்தாம ஒரு தற்காலிக பேட்ச் ஒர்க் மட்டும் பண்ணிட்டு போனது முதல் மாபெரும் அலட்சியம். அதுக்கடுத்தது குடோனா மாற்றப்பட்ட அறை. அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிருந்த அந்த ரூம தியேட்டரோட நிர்வாகம் ஒரு குடோன் மாதிரியும் பயன்படுத்தியிருக்காங்க. கேட்டாவே கடுப்பாகுதுல்ல? ஆனா நடந்த உண்ம அதுதான். எரியக்கூடிய பெயிண்ட் டப்பா, பழைய மர சாமான்கள் அப்படின்னு பல பொருட்கள் அங்க போட்டு வச்சிருந்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரே ஒரு சின்ன தீப்பொறி போதும், ஒரு பெரிய தீயா மாறுறதுக்கு. அடுத்த குற்றவியல் அலட்சியம்னு பார்த்தா பால்கனி. இந்த விபத்துல இருந்த 59 பேர்ல 59 பேருமே பால்கனியில இருந்தவங்க தான். ஏன்னா, அந்த பால்கனி தப்பிக்கவே முடியாத மாதிரி வடிவமைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு முதல் காரணம் கூடுதல் இருக்கைகள் அப்படிங்கிற பேராசை. உப்பார் பால்கனி சட்டப்படி 350 இருக்கைகள் தான் இருக்கணும். ஆனா, அன்சால் சகோதரர்கள் அதுல 43 கூடுதல் இருக்கைகள சட்டவிரோதமா சொருகியிருக்காங்க. இது மூலமா ஒரு காட்சிக்கு 43 டிக்கெட்டுகளுக்கு அதிகமா காசு பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 4 காட்சினா 172 டிக்கெட். ஒரு மாசத்துக்கு, ஒரு வருஷத்துக்குன்னு கணக்கு போட்டு பாருங்க. இப்படி கணக்கு போட்டு பேராசைப்பட்டு அவங்க பண்ண வேலை என்ன தெரியுமா? இந்த கூடுதல் சீட்டுகள போடுறதுக்காக வரிசைகளுக்கு இடையில இருக்கிற வழிய, அதாவது கேங் பேண்ட் சொல்லுவோம் இல்லையா? அத ரொம்ப சுருக்கிட்டாங்க. சட்டப்படி அந்த வழி அகலமா இருக்கணும். ஆனா, அங்க ஒரு ஆள் மட்டும் போற அளவுக்கு தான் இருந்திருக்கு. ஒரு அவசர நேரத்துல நூத்துக்கணக்கான பேர் இது வழியா எப்படி வெளிய போக முடியும்? அடுத்தது மூடப்பட்ட எக்ஸிட். இதுதான் உச்சக்கட்ட கொடூரம்னு சொல்லலாம். பால்கனியோட வலது பக்கத்துல ஒரு எக்ஸிட் டோர் இருந்திருக்கு. ஆனா, இந்த அன்சால் சகோதரர்கள் தியேட்டரோட வருமானத்த அதிகரிக்க அந்த இடத்துலயும் 8 சீட்டுகள் கொண்ட ஒரு பிரைவேட் விஐபி பாக்ஸ் உருவாக்க நினைச்சாங்க. அதுக்காக அந்த வெளியேற வழிய ஒரு செங்கல் சுவரை எழுப்பி முழுசா அடைச்சுட்டாங்க. தப்பிச்சு போறதுக்கான ஒரு வழிய பேராசை அப்படிங்கிற ஒரு சுவர வச்சு நிரந்தரமா மூடிட்டாங்க. அதுக்கு அடுத்தது பூட்டப்பட்ட கதவுகள். பால்கனியில மொத்தம் 4 வெளியேற வழிகள் இருந்திருக்கு. அதுல 1 நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு மாதிரி சுவர் வச்சு மூடிட்டாங்க. மீதி இருந்த 3ல 1 மெயின் வழி. மத்த 2ம் எமர்ஜென்சி எக்ஸிட். அன்னைக்கு அந்த 2 அவசர கால வழிக்கதவுகளும் வெளியே இருந்து பூட்டப்பட்டிருந்தது. எதுக்குன்னு தெரியுங்களா? டிக்கெட் எடுக்காம உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. மக்களோட உயிர விட அவங்களுக்கு டிக்கெட் பணம் தான் ரொம்ப பெருசா இருந்திருக்கு. அதுக்கு அடுத்த அலட்சியம்னு பார்த்தா, சிஸ்டத்தோட முழுமையான தோல்வின்னு சொல்லலாம். ஒரு தீ விபத்து ஏற்பட்டா மக்கள காப்பாத்துறதுக்கு சில அடிப்படை பாதுகாப்புகள் ஏற்பாடுகள் செய்யணும். ஆனா, உப்பார் அதுல எதையுமே செய்யல. நம்பர் 1, செயல்படாத ஒலிபெருக்கி. அதாவது தியேட்டருக்குள்ள தீ விபத்து ஏற்பட்டுச்சுன்னா, மக்கள எச்சரிக்க ஒரு பொது அறிவிப்பு, பப்ளிக் அனௌன்ஸ்மென்ட் சிஸ்டம் இருக்கணும். ஆனா, அது பல மாசமா ரிப்பேர்லயே இருந்திருக்கு. அத சரி பண்ணவே இல்ல. அதனால தீப்பிடிச்ச விஷயத்த உள்ள இருந்த மக்களுக்கு அறிவிக்க கூட முடியல. 2வது,
அன்ட்ரெயின்டு எம்ப்ளாயீஸ். தியேட்டர்ல வேலை செஞ்ச மேனேஜர், டிக்கெட் கலெக்டர், செக்கர், ஆப்பரேட்டர் யாருக்குமே அவசர காலத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி எந்த ட்ரெய்னிங்குமே இல்லாம இருந்தது. தீப்பிடிச்சதும் அவங்க தான் முதல்ல தியேட்டர விட்டு ஓடியிருக்காங்க. அவங்க கையில மக்கள வழிநடத்த ஒரு டார்ச் லைட் கூட இல்ல. அதுக்கு அடுத்தது தவறான லைட்ஸ். அவசர காலத்துல தரையில வழிய காட்டுறதுக்காக சின்ன விளக்குகள், ஃப்ளோரைட்ஸ் இருக்கணும். அந்த விளக்குகள் வேலை செய்யல. இந்த எல்லா விதிமீறல்கள் இருந்தும், விபத்து நடக்கிறதுக்கு சில மாசங்களுக்கு முன்னாடி தான் 1996ல உப்பார் சினிமாவுக்கு 10 வருஷத்துக்கான லைசென்ஸ புதுப்பிச்சு குடுத்திருக்காங்க. டெல்லி போலீஸ், தீயணைப்புத்துறை, எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர்ன்னு எல்லா அரசு அதிகாரிகளும் லஞ்சம் வாங்கிட்டு இந்த விதிமீறல்ல இருந்திருக்காங்க. இப்படி ஒவ்வொரு படையிலயும் அலட்சியம், பேராசை, ஊழல். இந்த ஒவ்வொருத்தரும் தான் அந்த 59 பேரோட சாவுக்கு காரணம். அன்சால் சகோதரர்கள் ஒரு மரணப் பொறிய வடிவமைச்சாங்க அப்படின்னா, இந்த அரசு அதிகாரிகள் அந்த பொறிக்குள்ள மக்கள் போய் விழறதுக்கு அனுமதி குடுத்திருக்காங்க. இது ஒரு தனிநபர் செஞ்ச குற்றம் அல்ல. இது ஒரு சிஸ்டம் செஞ்ச பச்சையான படுகொலை. ஒரு புயல் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் கடலோட ஆக்ரோஷம் அடங்கிடுன்னு சொல்லுவாங்க. ஆனா, ஒரு தாய் தகப்பனோட மனசுல அவங்களோட பிள்ளைகள பறிகொடுத்ததுனால ஏற்படுற புயலும், பூகம்பமும் அவங்களோட மனசுல இருந்து ஓயவே ஓயாது. உப்பர் சினிமா தீ விபத்து 59 உடல்கள மட்டும் எரிக்கல. அது நூத்துக்கணக்கான உயிர்கள நடைபெடங்களா மாத்துச்சு. இந்த அத்தியாயம் அந்த சாம்பல்ல இருந்து ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி நீதிக்காக போராட எழுந்த ஒரு போராட்டத்தோட கதை. அந்த பிளாக் ஃப்ரைடேக்கு அப்புறம் வந்த நாட்கள் இன்னும் கொடுமையானதா தான் இருந்திருக்கு. டெல்லியில இருந்த பல ஆஸ்பத்திரிகளோட மாற்று வரிகள் முன்னாடி நூத்துக்கணக்கான மக்கள் தங்களோட உறவுகள தேடி கதறி அழுந்துகிட்டு இருந்தாங்க. அடையாளம் தெரியாத அளவுக்கு கருகிப் போன உடல்கள அவங்க போட்டிருந்த உடை, வாட்ச், மோதிரம் இதையெல்லாம் வச்சு தான் அடையாளம் காட்டுற அளவுக்கு கொடுமையான எந்த வார்த்தைகளையும் விவரிக்க முடியாததா இருந்தது. ஒவ்வொரு உடலையும் அடையாளம் காட்டும்போது அங்க ஒரு குடும்பத்தோட உலகமே சரிஞ்சு விழுந்தது. இந்த கூட்டத்துல ஒரு தம்பதியினர் ஒரு விதமான மரத்துப்போன நிலையில நின்னுட்டு இருந்தாங்க. அவங்க தான் நீலம் மற்றும் ஷேகர் கிருஷ்ணமூர்த்தி. சில மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ஒரு சந்தோஷமான முழுமையான குடும்பம். ஷேகர் ஒரு ஷிப்பிங் கம்பெனில நல்ல வேலையில இருந்திருக்காரு. நீலம் ஒரு ஹோம் மேக்கர். அவங்களோட உலகம் அவங்களோட 2 குழந்தைகள சுத்தி தான் இருந்திருக்கு. 17 வயசு மகள் உன்னதி, 13 வயசு மகன் உஜ்வல். அன்னைக்கு சாயங்காலம் உன்னதியும் உஜ்வலும் பக்கத்து வீட்டு நண்பர்களோட சேர்ந்து பார்டர் படத்துக்கு போயிருந்தாங்க. படம் முடிஞ்சதும் நாங்களே வீட்டுக்கு திரும்பி வந்துடணும்னு சொல்லிட்டு போனவங்க தான். ஆனா திரும்ப வரவே இல்ல. ஆஸ்பத்திரியில தன்னோட 13 வயசு மகனோட உடல அவன் கட்டியிருந்த ஒரு தாயத்த வச்சு தான் அடையாளம் காட்டினாரு ஷேகர். சில மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் துருதுருன்னு ஓடி ஆடிக்கிட்டு இருந்த தன்னோட செல்ல மகனோட சலனமற்ற உடல பார்த்ததும் உடைஞ்சு போயிட்டாரு. அடுத்த சில மணி நேரத்துல அவரோட மகள் உன்னதியோட உடலும் சேர்ந்து அடையாளம் காட்டப்படுது. 2 குழந்தைகள். 2 பேருமே இப்ப இல்ல. இப்போ அவங்களோட உலகம் அந்த கொடூரமான மாலை நேரத்துல முழுசா சூனியமாயிடுச்சு. முதல் சில நாட்கள்ல அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கூட புரியல. துக்கம் அவங்கள முழுசா ஆக்கிரமிச்சது. ஆனா அந்த துக்கத்துக்குள்ள இருந்து மெதுவா ஒரு கேள்வி எழ ஆரம்பிச்சது. இது எப்படி நடந்தது? நியூஸ் பேப்பர்ஸ் படிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப இருக்கிற மாரி அப்பல்லாம் இன்டர்நெட் கிடையாது. எல்லாமே நியூஸ் பேப்பர் வழியா தான். நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு இந்த அதிர்ச்சிகரமான உண்மைகள் தெரிய வருது. இது ஒரு விபத்து இல்ல. இது அடுக்கடுக்கான அலட்சியங்களாலயும், பேராசையாலயும் திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு பச்சை படுகொலை அப்படிங்கிற உண்மை அவங்க மண்டையில வரைக்குது. பூட்டப்பட்ட கதவுகள், அடைக்கப்பட்ட வழிகள், வேலை செய்யாத ஸ்பீக்கர்ஸ், கூடுதல் இருக்கைகள் இப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் அன்சல் சகோதரர்களோட பேராசைய அப்பட்டமா காட்டுது. அப்பதான் நீலம், கிருஷ்ணமூர்த்தி 2 பேரும் ஒரு முடிவுக்கு வராங்க. அவங்களோட துக்கம் இப்போ ஒரு தணிக்க முடியாத கோபமா மாறுது. என் பசங்க இனிமே திரும்பி வரப்போறது இல்ல. ஆனா இந்த மாதிரி இன்னொரு சம்பவம் இனி நடக்கவே கூடாது. இதுக்கு காரணமானவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் ஓய மாட்டேன். இந்த ஒரு வரி அவங்களோட வாழ்க்கை லட்சியமாவே மாற ஆரம்பிச்சது. அவங்க தனியா இல்லைன்னு சீக்கிரமே புரிஞ்சுக்கிறாங்க. அவங்கள போலவே தங்களோட உறவுகள பறிகொடுத்த இன்னும் பல குடும்பங்கள் அதே கோபத்தோட, அதே துயரத்தோட இருக்காங்கன்னு தெரிய வருது. நீலமும் ஷேகரும் அந்த குடும்பங்கள ஒவ்வொன்னா தேடி பிடிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரோட துக்கத்தையும் இன்னொருத்தர் பகிர்ந்துக்கிறாங்க. அவங்களோட கண்ணீர் அவங்கள ஒண்ணு சேர்க்குது. அந்த சந்திப்புகள்ல இருந்து தான் ஒரு சக்தி வாய்ந்த இயக்கம் உருவாகுது. அசோசியேஷன் ஆஃப் விக்டிம்ஸ் ஆஃப் உப்பார் ட்ராஜடி. சுருக்கமா ஏவியூடி. இது ஏதோ ஒரு பெரிய நிபுணர்கள் நடத்துற என்ஜிஓ இல்ல. இது தங்களோட வாழ்க்கையோட அர்த்தத்தையே தொலைச்சிட்டு, நீதிங்கிற ஒரே ஒரு பிடிமானத்துல மட்டும் பிடிச்சுக்கிட்டு, போராடத் துணிஞ்ச சாதாரண தாய்மார்களையும், தகப்பன்மார்களையும் அவங்கள வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். அவங்களோட எதிரிகள் யாரு?
அன்சல் பிரதர்ஸ், பல ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கான அதிபதிகள். டெல்லியோட அரசியலையே தீர்மானிக்கிற அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறவங்க. அவங்க கையில இந்தியாவோட தலைசிறந்த ரொம்ப காஸ்ட்லியான அட்வொகேட்ஸ் இருக்காங்க. ஆனா, அந்த ஏவியூடி உறுப்பினர்கள் கையில என்ன இருந்தது? பணமோ, அதிகாரமோ இல்ல. அவங்க கையில இருந்தது உண்மையோட பலமும், இழந்த உறவுகளோட நினைவுகளும், ஒருபோதும் அணையாத ஒரு போராட்ட குணம். இவ்வளவு மட்டும் தான். சேகர் கிருஷ்ணமூர்த்தி தன்னோட நல்ல சம்பளம் வர வேலைய ராஜினாமா பண்ணிட்டாரு. இனி இந்த வழக்கு தான் என்னோட முழு நேர வேலை அப்படின்னு முடிவு பண்ணாரு. நீலம் அந்த வழக்க பத்தி ஒரு வழக்கறிஞரை விட அதிகமா படிக்க ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு சட்டப்பிரிவையும், ஒவ்வொரு ஆதாரத்தையும் நுனிநாக்குல வச்சிருந்தாங்க. இப்போ போராட்டம் ஆரம்பிச்சது. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு 1997 வருஷம் நவம்பர் மாசம் சுஷில் அன்சால், கோபால் அன்சால் உட்பட 16க்கும் மேற்பட்டவங்க மேல குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. பட் இவங்களோட போராட்டம் நீதிமன்றத்துக்கு உள்ள மட்டும் நடக்கல. நீதிமன்றத்துக்கு வெளியும் நடந்தது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு. இந்த ஏவியூடி மெம்பர்ஸ் மக்கள் இந்த விஷயத்த மறந்துடக்கூடாதுன்னு நினைச்சாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 13ஆம் தேதி அந்த உபா சினிமா முன்னாடி மெழுகுவர்த்தி ஏத்தி அமைதி போராட்டம் நடத்த ஆரம்பிச்சாங்க. பத்திரிகையாளர்களை சந்திச்சு வழக்க பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. கருத்தரங்குகள் நடத்துனாங்க. ஒரு தனிப்பட்ட துயரத்த ஒரு பொது பிரச்சனையா மாத்துனாங்க. அவங்களுக்கு தொடர்ந்து மிரட்டல்கள் வந்தது. பண ஆசை காட்டப்பட்டது. வழக்க வாபஸ் வாங்குங்க. எவ்வளோ பணம் வேணாலும் தரோன்னு சொல்லப்பட்டது. ஆனா, அவங்க எதுக்குமே மசியல. எங்க குழந்தைகளோட உயிருக்கு நீங்க என்ன விலை பேசுவீங்கன்னு அவங்க கேட்ட கேள்விக்கு அந்த பணக்கார உலகத்துல யாருக்கிட்டயும் பதில் இல்ல. அவங்க போராட்டம் வெறும் அன்சல் சகோதரர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதோட முடியல. அது ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சது. மெதுவா நகர நீதியமைப்பு, பணபலத்துக்கு முன்னாடி வளைஞ்சு கொடுக்கிற சட்டங்கள், அலட்சியமா இருக்கிற அரசு அதிகாரிகள்னு எல்லாத்துக்கும் எதிராகவும் அவங்க குரல் கொடுத்தாங்க. ஒரு தாய் தன் குழந்தைக்காக போராடுறதை விட ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. நீலம் கிருஷ்ணமூர்த்தி அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமா மாறினாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஏவியூடியில் இருந்த ஒவ்வொரு பெற்றோரும் ஒரு முன்மாதிரியா நின்னாங்க. இந்த மாபெரும் சட்ட போராட்டத்தோட முதல் அத்தியாயம் இப்படித்தான் கண்ணீராலும், கோபத்தாலும், தளராத மன உறுதியாலும் எழுதப்பட்டிருந்தது. இந்த யுத்தம் இன்னும் பல வருஷங்கள் நீடிக்கப் போகுது. ஆனா, அவங்க பின்வாங்க தயாரா இல்ல. மக்களே, ஒரு யுத்தம் எப்பவுமே களத்துல மட்டும் நடக்காது. சில யுத்தங்கள் ரொம்ப அமைதியா, ஏசி ரூமுக்குள்ளேயும், கருப்பு அங்கி போட்ட வழக்கறிஞர்களுக்கு நடுவுலயும், சட்ட புத்தகங்களோட பக்கத்துக்குள்ளேயும் நடக்கும். ஆனா, இந்த யுத்தம் தான் ரொம்ப கொடூரமானது. ரொம்ப வலிக்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா, அவங்க எதிரியோட ஆயுதம் கத்தியோ, துப்பாக்கியோ இல்ல. அவங்களோட ஆயுதம் கோடிக்கணக்கான பணம். பலம் வாய்ந்த அதிகார வர்க்கத்தோட ஃப்ரெண்ட்ஷிப். அதுக்கப்புறம் சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகள பத்திய ஆழமான அறிவு. ஏவியூடி இப்போ அப்படிப்பட்ட ஒரு யுத்தத்துக்குள்ள தான் நுழைஞ்சாங்க. அவங்க அன்சல் சகோதரர்கள குற்றவாளி கூண்டுல ஏத்துனாங்க. ஆனா அவங்களுக்கு அப்ப தெரியாது இது வெறும் ஆரம்பம்தான்னு. உண்மையான போராட்டமே இனிமே தான் ஆரம்பிக்கப் போகுதுன்னு. இந்த வழக்கு டெல்லி செஷன்ஸ் கோர்ட்ல விசாரணைக்கு வருது. ஒரு பக்கம் அரசு தரப்பு வழக்கறிஞர்களும் அவங்களுக்கு உதவியா நீலம், அதுக்கப்புறம் சேகர் கிருஷ்ணமூர்த்தி தம்பதியினர் நூற்றுக்கணக்கான ஆதாரங்களோட பாதிக்கப்பட்டவங்களோட கண்ணீரோட நீதிக்காக நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் சுஷில் அன்சால், அதுக்கப்புறம் கோபால் அன்சால். அவங்க கொஞ்சம் கூட கவலைப்படாம ரொம்ப அலட்சியமா வந்து உக்காந்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்காக வாதாட இந்தியாவோட மிக காஸ்ட்லியான, ரொம்ப பாப்புலரான அட்வொகேட் பட்டாளமே வந்து இறங்கியிருக்கு. அவங்களோட ஒரே வேலை இந்த வழக்குல ஜெயிக்கிறது இல்ல. இந்த வழக்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வருஷங்களுக்கு இழுத்தடிக்கிறதுங்கிறது மட்டும்தான். பாதிக்கப்பட்டவங்கள சோர்வடைய செஞ்சு போராட்டத்த கைவிட வைக்கிறது. அதுக்காக அவங்க பண்ணாத தந்திரங்களே இல்ல. அதுல ஒண்ணு தாமதப்படுத்துற தந்திரங்கள். ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் அவங்க நீதிமன்றத்துல ஒரு மனுவ போடுவாங்க. குற்றப்பத்திரிக்கை சரியில்ல, இந்த ஆதாரம் செல்லாது, இந்த சாட்சிய விசாரிக்கக் கூடாதுன்னு ஏதாவது ஒரு காரணத்த சொல்லி வாய்தா மேல வாய்தா மேல வாய்தா மேல வாய்தா வாங்குவாங்க. வழக்கு விசாரணை ஒரு அங்குலம் கூட நகர விடாம அதே இடத்த சுத்தி சுத்தி வர வச்சாங்க. அதுக்கு அடுத்தது குழப்பற தந்திரங்கள். அவங்களோட வாதங்கள் ரொம்ப விசித்திரமா இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் டிவிபிக்கு சொந்தமானது. அதுல தீப்பிடிச்சதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? இப்படி ஒரு பக்கம் வாதாடுவாங்க. தியேட்டருக்குள்ள புகை வந்ததுக்கு நாங்க எப்படிப்பா பொறுப்பு? கார்கள் எரிஞ்சதுனால தான் புகை வந்துச்சுன்னு இன்னொரு பக்கம் வாதாடுவாங்க. அதாவது தப்பு செஞ்சது நாங்க இல்ல, வேற யாரோன்னு சொல்லி மொத்த பழியையும் அடுத்தவங்க மேல போட முயற்சி பண்ணுவாங்க. இந்த சட்ட போராட்டம் ஆம வேகத்துல நகர்ந்துகிட்டு இருந்தது. வருஷங்கள் ஓடுச்சு. வருஷம்
2000மும் பொறந்தது. ஆனா வழக்கு விசாரணை இன்னும் முதல் கட்டத்துல தான் இருந்தது. நீலம் மற்றும் ஷேகர் தங்களோட வாழ்க்கையோட ஒவ்வொரு நாளையும் நீதிமன்றத்துல தான் கழிச்சாங்க. அவங்களுக்கு இந்த சிஸ்டம் மேல ஒரு விதமான சலிப்பும், விரக்தியும் வர ஆரம்பிச்சது. எதிரிகள் எதிர்பார்த்தது இதுதானே! அப்பதான் அந்த பேரதிர்ச்சி அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருந்தது. அந்த சம்பவம் இந்திய நீதித்துறையோட சரித்திரத்திலேயே ஒரு கரும்புள்ளியா பதிவாகப் போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்போ வருஷம் 2002. வழக்கு விசாரணை ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டுது. அரசு தரப்பு அன்சால் சகோதரர்களுக்கு எதிரா அவங்களோட அலட்சியத்தை நிரூபிக்கிற சில முக்கிய ஆவணங்கள நீதிமன்றத்துல ஆதாரமா சமர்ப்பிக்க போறாங்க. அந்த ஆவணங்கள் நீதிமன்றத்தோட ரெக்கார்ட் ரூம்ல ஒரு பெரிய பெட்டியில, ரொம்ப சேஃபான பெட்டியில வச்சு பூட்டப்பட்டிருக்கு. அரசு தரப்பு வழக்கறிஞர் அந்த ஆவணங்கள கேட்கிறாரு. நீதிமன்ற ஊழியரான தினேஷ் சந்த் சர்மா அந்த பெட்டிய திறந்து ஃபைலை எடுத்துக்கிட்டு வராரு. வழக்கறிஞர் அந்த ஃபைல வாங்கி பார்க்கறாரு. அவருக்கு ஒரு நிமிஷம் இதயமே நின்னு போன மாரி ஆயிருச்சு. அந்த ஃபைல்ல இருந்த மிக மிக முக்கியமான சில பக்கங்கள் காணாம போயிருந்தது. இன்னும் சில பக்கங்கள் கிழிஞ்சு போயிருந்தது. மிக முக்கியமான சில பக்கங்கள்ல இங்க் கொட்டி அதுல என்ன எழுதியிருக்குன்னு படிக்க முடியாத அளவுக்கு அழிக்கப்பட்டிருந்தது. அந்த காணாம போன ஆவணங்கள் என்னன்னு தெரியுமா? டெல்லி தீயணைப்புத் துறையோட அறிக்கை. அதுல உப்பார் சினிமாவுக்கு என்னென்ன பாதுகாப்பு விதிமீறல்கள் இருந்ததுன்னு லிஸ்ட் போட்டு எழுதியிருந்தாங்க. 2வது தியேட்டர் ஊழியர்களோட சம்பள பட்டியல். கூடுதல் இருக்கைகள் போட்டதுக்காக எவ்வளவு லாபம் பார்த்தாங்கன்னு கணக்கு போடுறதுக்கு இந்த ஆதாரம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் எல்லாத்த விட மிக முக்கியமான ஆதாரம் ஒரு லெட்டர். அந்த லெட்டர்ல சுஷீல் அன்சால் தியேட்டர் மேனேஜருக்கு எழுதியிருந்தாரு. அதுல தியேட்டர்ல இருக்கிற குறைபாடுகள பத்தியும், அத சரி செய்யணும்னு அவரே ஒத்துக்கிட்டு எழுதியிருந்தாரு. இது ஒரு நேரடியான ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி. இது மட்டும் நீதிமன்றத்துல இருந்தா அவங்க தப்பிக்கவே முடியாது. சரியா அந்த முக்கியமான ஆவணங்கள் தான் மர்மமான முறையில அழிக்கப்பட்டிருந்தது. நீதிமன்றமே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போச்சு. நீதிபதியாலேயே நம்பவே முடியல. நீதிமன்றத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கிற இவ்வளவு பாதுகாப்பான ஒரு இடத்துல இருந்து இவ்வளவு முக்கியமான ஆதாரங்களை யாரு திருடி இருப்பாங்க, யாரு அழிச்சிருப்பாங்க? உடனே ஒரு விசாரணைக்கு உத்தரவிடப்படுது. போலீஸ் அந்த நீதிமன்ற ஊழியரான தினேஷ் சந்த் சர்மாவை சந்தேகத்தோட பேர்ல கைது பண்ணி விசாரிக்கிறாங்க. அப்போ அவன் உண்மையை ஒப்புக்கிறான். அன்சால் பிரதர்ஸோட வழக்கறிஞர்கள் அவனை தொடர்பு கொண்டு இந்த ஆவணங்களை அழிக்கிறதுக்காக அவனுக்கு பல லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்திருக்காங்க. அவன் நைட் நேரத்துல ரெக்கார்ட் ரூமை திறந்து அந்த ஃபைலை திருடி வெளியே கொண்டு போய் கொடுத்திருக்கான். அவங்க அந்த ஆவணங்களை அழிச்சிட்டு திரும்ப கொடுத்திருக்காங்க. அத அவன் திரும்பவும் ஃபைல்லேயே வச்சிருக்கான். அவன் அந்த ஆவணங்களை எப்படி அழிச்சான் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெக்னிக்கையும் சொல்லியிருக்கான். அவங்க இங்க மட்டும் பயன்படுத்தல. அவங்களோட எச்சிலையும் பயன்படுத்தி அந்த எழுத்துக்களை அழிச்சிருக்காங்க. ஏன்னா இங்கு ஊத்துனா அது ஒரு குற்றச்செயல்னு ஈஸியா நிரூபிச்சிடலாம். ஆனா எச்சில்னா அது தெரியாம பட்டுடுச்சுன்னு சொல்லி சமாளிக்கலாம்னு நினைச்சிருக்காங்க. பட் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த சம்பவம் ஏவியூடி உறுப்பினர்களுக்கு ஒரு பக்கம் பேரதிர்ச்சியையும், இன்னொரு பக்கம் கட்டுக்கடங்காத கோபத்தையும் கொடுத்திருக்கு. அவங்க எதிரிகள் எவ்வளவு கொடூரமானவங்க, எவ்வளவு தூரத்துக்கு வேணாலும் போவாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுது. இது வெறும் அலட்சியத்தால நடந்த ஒரு விபத்து இல்ல. இது ஒரு கிரிமினல் மனநிலையோட தங்களோட தப்ப மறைக்கிற, நீதியையே கொல்லத் துணிஞ்ச ஒரு கூட்டம் செய்யற சதிங்கிறத அவங்க உணர்ந்தாங்க. இப்போ உப்பார் வழக்கு 2ஆ பிரிஞ்சது. ஒண்ணு 59 பேர் சாவுக்கு காரணமான அந்த முக்கிய வழக்கு. இன்னொன்னு அந்த வழக்கோட ஆதாரங்கள அழிச்ச இந்த துணை வழக்கு. நீலம், அதுக்கப்புறம் ஷேகர். இப்போ 2 யுத்தங்கள ஒரே நேரத்துல நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. அவங்களோட போராட்டம் இப்போ இன்னும் கடினமா, இன்னும் சிக்கலா மாறுச்சு. ஆனா அவங்களோட மன உறுதியும் அத விட பல மடங்கு அதிகரிச்சிருந்தது. இப்படி வழக்கு கிட்டத்தட்ட 18 வருஷங்கள் நடந்திருக்கு. நூற்றுக்கணக்கான நீதிமன்ற வாய்தாக்கள், ஆயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்ட ஆவணங்கள், லட்சக்கணக்கான கண்ணீர் துளிகள். இது எல்லாத்துக்கும் அப்புறம் இந்தியாவோட தலைமை நீதிமன்றமான சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு இறுதி தீர்ப்புக்காக வருது. அந்த பெற்றோர்கள் நீலம், சேகர் கிருஷ்ணமூர்த்தி தங்களோட வாழ்க்கையோட இளமை காலத்தை இந்த வழக்குக்காக அர்ப்பணிச்சிட்டாங்க. அவங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் எதிர்பார்த்தாங்க. தங்களோட பிள்ளைகள் 2 பேரு, அதுக்கப்புறம் இன்னும் 57 அப்பாவி உயிர்கள பறிச்ச அந்த அன்சால் சகோதரர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைக்கணும். அவங்க சிறை கம்பிகளுக்கு பின்னாடி தங்களோட கடைசி காலத்த கழிக்கணும். இதுக்காக தான் அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆகஸ்ட் 19, 2015 உச்ச நீதிமன்றத்துல அந்த தீர்ப்பு வாசிக்கப்படுது. நீதிபதிகள் அன்சால் பிரதர்ஸ் குற்றவாளிகள் அப்படிங்கிறத உறுதி பண்றாங்க. அவங்களோட பேராசையும் அலட்சியமும் தான் இந்த கோர விபத்துக்கான காரணம்னு தீர்ப்புல சொல்றாங்க. இத கேட்டதும் ஏவியூடி உறுப்பினர்களுக்கு
இத்தன வருஷ போராட்டத்துக்கு ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி ஒரு சின்ன சந்தோஷம். ஆனா, அந்த சந்தோஷம் அடுத்த சில நிமிடங்கள்ல சுக்குநூறா உடையப் போகுது. நீதிபதிகள் தண்டனை விவரத்த வாசிக்கிறாங்க. சுஷீல் அன்சால் அப்போ 75 வயச கடந்திருந்ததுனால, அவரோட வயது முதிர்வ காட்டி, அவரு ஏற்கனவே சிறையில கழிச்ச வெறும் 5 மாச காலமே போதுமானது அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு அவரு சிறைக்கு போக வேண்டான்னு சொல்ட்டாங்க. வேறஸ் கோபால் அன்சல் 4 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கோர்ட் ஹால்ல ஒரு நிமிஷம் மயான அமைதி. நீலம் கிருஷ்ணமூர்த்தியால நம்பவே முடியல. 59 உயிர்கள பறிச்சதுக்கு தண்டனை வெறும் சில மாசங்கள் தானா? அவரு அந்த இடத்திலேயே இது நீதி கிடையாது, நீதியோட படுகொலைன்னு சொல்லி கதறி அழ ஆரம்பிச்சாரு. நீதிபதிகள் தங்களோட தீர்ப்புல இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. அன்சால் பிரதர்ஸ் 2 பேரும் தலா 30 கோடி, அதாவது மொத்தம் 60 கோடிய அபராதமா டெல்லி அரசுக்கு செலுத்தணும். அந்த பணத்துல டெல்லியில ஒரு அதிநவீன ட்ராமா சென்டர், அதாவது விபத்து சிகிச்சை மையம் கட்டணும்னு உத்தரவு போடுறாங்க. இந்த தீர்ப்பு இந்தியா முழுக்க ஒரு பெரிய விவாதத்தை உருவாக்குச்சு. பல சட்ட நிபுணர்களே இந்த தீர்ப்பை விமர்சனம் பண்ணாங்க. ஒருத்தரோட வயது முதிர்வ காரணம் காட்டி ஒரு குற்றத்துக்கான தண்டனைய குறைக்க முடியுமா? அப்போ பணக்காரங்க வயசான காலத்துல தப்பு பண்ணா அவங்களுக்கு தண்டனையே கிடையாதா? 50 உயிர்களோட மதிப்பு வெறும் 60 கோடி தானா? இது நீதிய விலைக்கு வாங்குறதுக்கு சமம்னு பல பேர் கேள்வி எழுப்புனாங்க. ஏவியுட்டி இந்த தீர்ப்பை எதிர்த்து மறு சீராய்வு மனு, அதாவது ரிவ்யூ பெட்டிஷன் தாக்கல் பண்ணாங்க. பல கட்ட போராட்டங்களுக்கு அப்புறம் 2017ல உச்சநீதிமன்றம் அந்த மனுவ விசாரிச்சு தீர்ப்ப மாத்தி அமைக்குது. கோபால் அன்சால் 1 வருஷ சிறை தண்டனை அனுபவிக்கணும்னு உத்தரவு போடுது. ஆனா, சுஷீல் அன்சாலோட தண்டனையில எந்த மாற்றமும் பண்ணல. இது பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரொம்ப 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 சின்னதா ஒரு ஆறுதலா இருந்தாலும், முழுமையான நீதியா தெரியல. உங்களோட போராட்டம் இங்க முடிஞ்சு போன மாரி தெரிஞ்சது. ஆனா, அவங்க மறந்த ஒரு விஷயம், இன்னொரு வழக்கு இன்னும் உயிரோட இருந்தது. அதாவது அந்த ஆதாரங்கள திருத்துன வழக்கு. 20 வருஷமா அந்த வழக்கு ஆமை வேகத்துல ஒரு மூலையில நடந்துகிட்டு இருந்தது. இப்போ அந்த வழக்குக்கான தீர்ப்பு நேரமும் வந்தது. 2021 வருஷம். யோசிச்சு பாருங்க. 1996ல ஆரம்பிச்சது. 2021ல கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு அப்புறம் டெல்லி விசாரணை நீதிமன்றம் அந்த வழக்குல தீர்ப்பு வழங்குது. ஆதாரங்கள அழிச்சது ஒரு சாதாரண குற்றம் அல்ல. அது நீதித்துறையை ஏமாத்துறதுக்கான மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுது. அந்த வழக்குல சுஷீல் அன்சால் மற்றும் கோபால் அன்சால் 2 பேரையும் குற்றவாளியா அறிவிச்சு, அவங்க 2 பேருக்கும் தலா 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும், தலா 2,25 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்குது. இந்த தீர்ப்பு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பா பார்க்கப்பட்டது. ஏன்னா, ஒரு முக்கிய வழக்குல தப்பிச்ச சகோதரர்கள் இந்த துணை வழக்குல கடுமையான தண்டனை வாங்குனாங்க. நீலம் சேகர் கிருஷ்ணமூர்த்தி தம்பதியோட 25 வருஷ சட்ட போராட்டத்துக்கு ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி இருந்தது. தாமதமா கிடைச்சாலும் நீதி ஜெயிச்சிருக்குன்னு அவங்க சொன்னாங்க. ஆனா, இந்த கதையோட சோகம் என்னன்னா, இந்த தீர்ப்பு வந்த சில மாதங்கள்லயே மேல்முறையீட்டுல அவங்களோட தண்டனை காலம் குறைக்கப்பட்டு, அவங்க சிறையில இருந்து வெளியேயும் வந்துட்டாங்க. உப்பார் வழக்கு இந்த நீதிமன்ற அமைப்போட ஒரு விசித்திரமான முகத்த காட்டுது. இங்க நீதி கிடைக்குது. ஆனா, அது யாருக்கு, எப்போ கிடைக்குங்கிறதுல தான் பல கேள்விகள் இருக்கு. ஒரு பக்கம் 59 பேர் சாவுக்கு காரணமான குற்றத்துக்கு சில மாதங்கள் மட்டும் தண்டனை. இன்னொரு பக்கம் சில காகிதங்கள அழிச்ச குற்றத்துக்கு 7 வருஷ தண்டனை. இதுதான் நம்ம நீதி தேவதையோட தராசு. இது சில சமயம் ரொம்ப விசித்திரமா தான் எடை போடும் போல இருக்கு. ஒரு சில கதைகள் நீதிமன்ற தீர்ப்போட மட்டும் முடிஞ்சு போறது இல்ல. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே வாழ ஆரம்பிக்கும். அது ஒரு மரபு மாதிரி அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு ஒரு பாடத்த சொல்லிக்கிட்டே இருக்கும். உப்பார் சினிமா தீ விபத்தோட கதையும் அப்படித்தான். 55 உயிர்கள் எரிஞ்சு போன அந்த சாம்பல்ல இருந்து இந்தியா கத்துக்கிட்ட சில முக்கியமான பாடங்கள் இருக்கு. நம்பர் 1, பொது பாதுகாப்புல ஒரு புதிய சகாப்தம். உப்பார் தீ விபத்து தூங்கிக்கிட்டு இருந்த இந்திய அரசாங்கத்தோட அரசு அதிகாரிகளோட கன்னத்துல ஓங்கி அரைஞ்ச மாதிரி இருந்திருக்கு. இனிமே இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கவே கூடாதுன்னு நாடு முழுக்க ஒரு அழுத்தம் உருவாச்சு. அதுல முதல்ல கொண்டு வந்தது கடுமையான சட்டங்கள். இந்த விபத்துக்கு அப்புறம் இந்தியாவுல சினிமா தியேட்டர்ஸ் ஆகட்டும், ஷாப்பிங் மால்ஸ் ஆகட்டும், ஸ்கூல்கள், ஆஸ்பத்திரிகள்னு மக்கள் கூடுற எல்லா பொது இடங்கள்லயும் தீ பாதுகாப்பு விதிமுறைகள் ரொம்ப கடுமையாக்கப்பட்டது. சினிமோட்டோகிராஃப் ஆக்ட்ல பல திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. அதுக்கு அடுத்தது கட்டாய தணிக்கை. அதாவது ஒவ்வொரு வருஷமும் தீயணைப்புத் துறையினர் இந்த மாதிரி கட்டடங்கள ஆய்வு பண்ணி தீ பாதுகாப்பு சான்றிதழ்கள் கொடுக்கறது கட்டாயமாக்கப்பட்டது. அவசர கால வழிகள் சரியா இருக்கா? தீயணைப்பு கருவிகள் வேலை செய்யுதா? அலார்ம் சரியா அடிக்குதான்னு எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிச்சாங்க.
இத கேட்கும்போது உங்களுக்கு கேம் சேஞ்சர்ன்னு ஒரு தெலுங்கு படம் சங்கர் டைரக்ட் பண்ணது. அதுல இருக்கிற ஒரு சீன் ஞாபகத்துக்கு வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு தீயணைப்பு வண்டி ஈஸியா உள்ள போக முடியாத அளவுக்கு இருக்கிறனால, அந்த பெரிய பில்டிங்க, அந்த பெரிய மாலையே கலெக்டரா இருந்த கதையோட ஹீரோ வச்சு தகர்ப்பாரு. ரைட். பேக் டூ த ஸ்டோரி. அதுக்கப்புறம் விழிப்புணர்வு. இன்னைக்கு நம்ம ஒரு மாலுக்கோ, தியேட்டருக்கோ போனா, அங்க கிளியரா ரெட் கலர்லயோ, சில இடங்கள்ல கிரீன் கலர்லயோ கூட போர்டு தொங்குறத பார்த்திருக்கோம். ஸ்ப்ரிங்க்லர்ஸ், ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த 59 பேரு தங்களோட உயிரக் கொடுத்து வாங்கித் தந்த ஒரு பாதுகாப்பு. நாம ஒவ்வொரு முறையும் ஒரு பொது இடத்துல பாதுகாப்பா உணரும்போது, நாம அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதுக்கடுத்த 2வது மிகப்பெரிய விஷயம்னு பார்த்தா, சாமானியனோட சக்தி. ஏவியூடி. உப்பார் விபத்துல பாதிக்கப்பட்ட சங்கம் வெறும் சங்கமா இல்லாம, அது ஒரு இயக்கமா மாறுச்சு. பண பலத்துக்கும், அதிகார பலத்துக்கும் முன்னாடி ஒரு சாமானியன் ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிற ஒரு மாயைய அவங்க உடைச்செறிஞ்சாங்க. நாட்டோட குடிமக்கள் இயக்கத்தோட முன்மாதிரி. தங்களோட சொந்த துயரத்த ஒரு பொதுப் போராட்டமா மாத்தி 25 வருஷத்துக்கு மேல சோர்வடையாம போராடின அவங்களோட பயணம், இந்தியாவுல பல குடிமக்கள் இயக்கங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தது. அடுத்தது கார்ப்பரேட்ட பத்தி. இந்த வழக்கு கார்ப்பரேட் கிரிமினல் லயபிலிட்டிங்கிற ஒரு முக்கியமான சட்டக்கருத்த இந்தியாவுல வலுப்படுத்துது. அதாவது ஒரு நிறுவனத்துல ஒரு தப்பு நடந்தா, அதுக்கும் அந்த நிறுவனத்தோட ஓனருக்கும், டைரக்டருக்கும் தான் முதல் பொறுப்பு. அவங்க எனக்கு தெரியாது, அது ஊழியர்கள் செஞ்ச தப்புன்னு சொல்லி தப்பிக்க முடியாது அப்படிங்கிறத இந்த வழக்கு நிலைநாட்டுச்சு. இன்ஃபாக்ட் இத பத்தி நம்ம பேசும்போது, எங்க பழைய கம்பெனில நடந்த ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. அந்த கம்பெனில ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும். ஒரு கிளாஸ கிளீன் பண்ற எம்ப்ளாயி 6 அடி உயரத்துக்கு மேல போய் கிளீன் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக சேஃப்டி பெல்ட் அணிஞ்சிருந்தே ஆகணும். நான் வொர்க் பண்ண கம்பெனியோட டைரக்டர் திடீர்னு இந்த மாரி சர்ப்ரைஸ் விசிட்லாம் போவாரு. யாராவது இந்த மாரி சேஃப்டி விஷயங்கள ஃபாலோ பண்ணாம இருந்தாங்கன்னா, செம்மையா திட்டுவாரு. கடுமையான நடவடிக்கைகள் எடுத்திருக்காரு. ரைட். பேக் டூ த ஸ்டோரி. நீலம் சேகர் கிருஷ்ணமூர்த்தி தங்களோட குழந்தைகள மட்டும் இழக்கல. அவங்க அந்த 59 பேரோட நினைவுகளையும் இந்த உலகம் மறந்துறக்கூடாது அப்படின்னு நெனைச்சாங்க. அதுக்காக அவங்க 2 முக்கியமான விஷயங்கள பண்ணாங்க. 1 ட்ரையல் பை ஃபயர் அப்படிங்கிற புத்தகம். நீலம் கிருஷ்ணமூர்த்தி தங்களோட அந்த 25 வருஷ சட்ட போராட்டத்த ஒரு புத்தகமா எழுதினாங்க. அந்த புத்தகத்தோட பேரு ட்ரையல் பை ஃபயர். த ட்ராஜிக் டேல் ஆஃப் உப்பார் ஃபயர் ட்ராஜடி அப்படிங்கிறது தான் அந்த புத்தகத்தோட தலைப்பு. இது வெறும் ஒரு தாயோட கண்ணீர் கதை இல்ல. அது இந்திய நீதி அமைப்பு எப்படி செயல்படுது அப்படிங்கிறதுக்கான ஒரு பாடப்புத்தகம். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் கட்டாயம் படிக்க வேண்டிய முக்கியமான ஆவணம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது Netflix வெப் சீரிஸ். 2023ல இதே பேர்ல Netflixல ஒரு வெப் சீரிஸ் வெளியாச்சு. அது இந்த சம்பவத்தோட கொடூரத்தையும், அந்த பெற்றோர்களோட வலியையும், போராட்டத்தையும் ரொம்ப அத்தென்டிக்கா இன்றைய தலைமுறையினருக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. அந்த சீரிஸ் பார்த்த பல பேரால தங்களோட கண்ணீர கட்டுப்படுத்தவே முடியல. மக்களே, இன்னைக்கும் நீங்க டெல்லி கிரீன் பார்க் பக்கம் போனீங்கன்னா, அந்த உப்பார் சினிமா கட்டடம் ஒரு பேய் பங்களா மாதிரி பாழடைஞ்சு அமைதியா நின்னுட்டு இருக்கும். நீங்க யாராவது டெல்லியில இருந்து இந்த வீடியோவ பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த இடத்த விசிட் பண்ணியிருக்கீங்களான்னு கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது வெறும் கட்டடம் இல்ல. அது ஒரு நினைவுச் சின்னம். பேராசைக்கும், அலட்சியத்துக்கும் கட்டப்பட்ட ஒரு கல்லறை. 53 அப்பாவியான உயிர்களோட கடைசி மூச்சுக்காத்து இன்னமும் அந்த சுவருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு வரும்னு சொல்றாங்க. இந்த உப்பார் கதை என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு மாபெரும் அலட்சியத்தோட கதை. மன்னிக்கவே முடியாத பேராசையோட கதை. ஆனா இது எல்லாத்தையும் விட அது ஒரு அசாதாரணமான தைரியத்தோட, தளராத மன உறுதியோட 2 சாதாரண பெற்றோர்கள் நடத்தின ஒரு மாபெரும் போராட்டத்தோட கதை. சில வாரங்களுக்கு முன்னாடி கரூர்ல நடந்த துயர சம்பவத்த பார்க்கும்போது, எனக்கு இந்த சம்பவத்த எங்கேயோ படிச்ச மாரி ஞாபகம் வந்தது. எப்போதுமே சொல்லுவாங்க, ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்ன்னு. பார்க்கலாம் இந்த கரூர் கதை எப்படி போகுதுன்ட்டு. ஆல்ரைட் மக்களே, இந்த இன்சிடென்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.